அசுரனின் பதுமையவள் 53. கடவுளே, அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று வாய்விட்டு கடவுளிடம் பிரார்த்தனைகளை அடுக்கியவாறு வந்தாள் ஆம்பல். மருத்துவமனை வரும் வரையிலும் அவளது மனது அனல்விழியின் பெயரை ஜபித்து கொண்டேதான் இருந்தது. அவருக்கு ஒன்றும் இல்லைனா எதுக்காக அவரை மருத்துவமனையில் வைத்திருக்க வேண்டும்? அவரை கடத்தியவர்கள் என்ன ஆனார்கள் என்று அடுக்கடுக்கான கேள்விகள் அவளுள் எழுந்த வண்ணம் இருந்தன. அது அனைத்தையும் ஒதுக்கி தள்ளியவள் வேகமாக அழகிக்கு அழைப்பு விடுத்தாள். அழகியோ இணைப்பை எடுத்ததும், ஹலோ அண்ணி, இப்பதான் ஆதி சொன்னான். நான் மருத்துவமனைக்கு வந்து கொண்டுதான் இருக்கேன், நீங்களும் அங்கே வந்துடுங்க என்று பரபரப்பாக பேசிவிட்டு வைத்தாள். அவள் பேசிவிட்டு வைத்ததும் உடனே அவளுக்கு ஆதியிடம் இருந்து அழைப்பு வந்தது. சிறிதும் தாமதிக்காமல் அதை எடுத்து தன் காதில் வைத்தாள். அண்ணி, அண்ணனுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் பதற்றப்படாமல் இங்கே வாங்க என்று சொல்லி வைத்தான். அவருக்கு ஒன்றும் இல்லை என்றால் எதற்காக ஆதியின் குரல் வருத்தமாக இருக்கின்றது என்று மனதை போட்டு குழப்பிக்கொண்டே ஒரு வழியாக மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தாள் ஆம்பல். அவள் உள்ளே நுழையும் போதே அவளுக்காக காத்து கொண்டிருந்த ஆதி, வாங்க அண்ணி, இந்த பக்கம்தான் போகணும் என்று கூறி அழைத்து சென்றான். தடதடக்கும் இதயத்தோடு ஆதியின் பின் தொடர்ந்தாள். அவள் செல்லும் போதே அன்று அனல்விழி காணாமல் போனதற்கு முன்பு அவளுக்கும் அவனுக்கும் நடந்த தொலைபேசி உரையாடல் ஞாபகத்திற்கு வந்தது. நான் நிலாவை பத்திரமா பார்த்து கொள்ளவில்லைன்னு என் மேல கோபப்படுவாரோ என்று நினைத்தபடி லிஃப்டில் ஏறினாள் அவள். விழி, நீங்கள் என்னை மன்னிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மூலையிலாவது எனக்கு ஒரு இடம் வேண்டும். எல்லாம் என் தவறுதான், உங்களை விட்டு நான் பிரிந்திருக்க கூடாது என்று நினைத்தபடியே தன் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். முன்னே சென்ற ஆதி ஒரு அறைக்கு வெளியே நிற்பதை பார்த்தவள் அந்த அறையில்தான் அனல்விழி இருக்கின்றான் என்பதனை கண்டு கொண்டாள். கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டேதான் இருந்தது. அதை துடைக்கும் எண்ணம் இல்லாமல் வேகமாக அவன் நிற்கும் அறையின் உள்ளே ஓடினாள். அங்கு அனல்விழி இருக்கும் நிலையை பார்த்து அப்படியே மரம் போல் நின்றுவிட்டாள். அந்த மருத்துவமனை கட்டிலில் தன் கண்களை மூடி படுத்திருந்தவனின் தோற்றம் அவள் மனதில் பாரத்தை உணர செய்தது. அவளின் அஞ்சன விழிகள் அவனை முழுவதுமாக ஆராய்ந்து அவனுக்கு ஒன்றும் இல்லை என்று அவளுக்கு உணர்த்தியது. இருந்தாலும் திரும்பி ஆதியை பார்த்து, அவருக்கு ஒன்றும் இல்லைதானே என்று திணறியபடி கேட்டாள். அவருக்கு ஒன்றும் இல்லை அண்ணி, அவர் இப்போது மயக்கத்தில் இருக்கார் என்று பதிலளித்தான். அனல்விழியின் முகம் முழுவதும் புதர் போல் மண்டி கிடந்த தாடி அவன் அழகு முகத்தை மறைத்திருந்தது. நெற்றியின் ஓரத்தில் சிறிய கட்டு மட்டும் போடப்பட்டு அவன் முகமே வெளிரிப்போய் காட்சியளித்தது. மெதுவாக எட்டுகளை வைத்து அவன் அருகில் சென்றவள், நான் கடவுளிடம் வேண்டியபடியே உங்களுக்கு ஒன்றும் ஆகலை விழி, நீங்க சீக்கிரம் பழைய நிலைக்கு திரும்பணும் என்று கூறிக்கொண்டே அவன் கையை எடுத்து தன் கைகளுக்குள் வைத்து கொண்டாள். அப்போது மருத்துவர் அவனை சோதனை செய்ய வரவே, நீங்கள் வாருங்கள் அண்ணி, நாம வெளியே போய் பேசலாம் என்று கூறி ஆம்பலை வெளியே அழைத்து வந்தான் ஆதி. அண்ணனை ஒரு பழைய குடோனில்தான் மறைச்சு வச்சிருந்திருக்காங்க என்று சொல்லிவிட்டு அமைதியானான். என்ன, யார் இப்படி செய்தது ஆதி? அவரை எதுக்காக கடத்தினாங்க என்றவள் எண்ணம் எல்லாம் தன்னவனை அவர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினரோ என்று பரிதவிப்பில் இருந்தது. அந்த விபத்து நடந்ததே ஒருவித செட்டப் தான் அண்ணி, ஆனால் இதுல நிலாவுக்கு தொடர்பு இருக்கும்னு நினைக்கிறேன். விபத்து நடந்த காரில் அண்ணன் இல்லை, அவரை கடத்தும் போதுதான் அவருக்கு தலையில் அடிபட்டிருக்க வேண்டும் என்று தான் நினைத்ததை அவளிடம் கூறினார். அவர் எழுந்ததும் அவரிடமே கேட்டுவிடலாமே என்று ஆம்பல் சொல்ல அதில் தடுமாறியவன், இப்போதே அண்ணனை டிஸ்டர்ப் செய்ய வேண்டாம் என்று மருத்துவர் சொன்னார் அண்ணி என்று கூறி சமாளித்தான். அவன் குரலில் ஏதோ ஒன்று உள்ளதை அறிந்த ஆம்பல், என்னாச்சு ஆதி, எதுவும் பிரச்சனை இல்லையே என்றாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, அப்படியே இருந்தாலும் அதை சுலபமாக சமாளித்து விடலாம். காவல்துறையினர் தான் அண்ணனை கண்டுபிடித்து எனக்கு தகவல் சொல்லிவிட்டனர் என்று அவள் கேட்காமல் விட்டதையும் சொன்னான் ஆதி. பின் நான் அவர் பக்கத்தில் இருக்கின்றேன் ஆதி என்று சொல்லிவிட்டு திரும்பவும் அனல்விழியின் அறைக்குள் சென்றவள் அவன் அருகிலேயே சென்று நின்று கொண்டாள். அவனை பார்க்கும் போதே
பழைய நினைவுகள் எல்லாம் அவள் கண்முன்னே அணிவகுத்து நின்றன. நான் நம் குழந்தையை கொல்லவில்லை விழி. இதை சொன்னாலும் நீங்கள் நம்பப் போவது இல்லை. நீங்கள் என்னை ஒரு குற்றவாளியாகத்தான் பார்க்குறீங்க என்று எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நான் அமைதியாக இருக்க காரணம் நான் செய்தது மிகவும் தவறுதான். குழந்தையை கலைத்து விடலாம் என்ற எண்ணம் என் மனதில் சில மணி நேரங்கள் உதித்ததை நான் மிகவும் கேவலமாக நினைக்கிறேன் விழி. என்னை நினைத்து எனக்கே வெட்கமாக உள்ளது. இந்த உலகில் நான் வாழ்வதே உங்களுக்காக தான் விழி என்று நினைத்து கொண்டே அவன் முகத்தை தன் கைகளால் பற்றி அவன் நெற்றியில் ஆழமாக முத்தமிட்டாள். அவள் முத்தம் வைக்கும் நிமிடும் போது சரியாக தன் கண்ணிமைகளை திறந்து அவளை பார்த்தான் அனல்விழி. அவன் முன்னே ஆம்பல் நிற்பதை பார்த்தவனின் முகத்தில் சிறிய புன்னகை அரும்பியது. பின் அவனுக்கு என்ன ஆனதோ திரும்பவும் கண்கள் சொக்கி அப்படியே மயக்க நிலைக்கு சென்றான். அவன் கண்களை திறந்திருந்த அந்த ஒரு நிமிடமும் அவனையே தன் கண்ணிமைகளை மூட மறந்து பார்த்து கொண்டிருந்தவள் அவன் திரும்பவும் மயக்க நிலை அடைந்ததும் மிகவும் பதற்றம் அடைந்தவளாக மருத்துவரை அணுகினாள். பின் அவர் அனல்விழியை சோதித்தவர், அவருக்கு அதிகம் ரெஸ்ட் தேவை. நீங்கள் அவர் அருகில் சென்று தேவையில்லாமல் எதையும் பேசி வைக்காதீங்க என்று அவர் சொல்லும் போதே அப்போது அங்கு வந்த ஆதி, நான் எல்லாத்தையும் அண்ணியிடம் சொல்லி புரிய வைக்கிறேன் அங்கிள், நீங்க போங்க என்று கூறி அவரை அனுப்பினான். நடப்பது அனைத்தையும் பார்த்து புரியாமல் குழம்பியவள், இங்க என்ன நடக்குது ஆதி? விழிக்கு ஒன்றும் இல்லைதானே என்று மறுபடியும் திக்கு திணறியபடி கேட்டாள். அப்போது அந்த இடத்திற்கு பரபரப்புடன் வந்தாள் ஆடலழகி. அங்கே படுத்திருந்த அனல்விழியை பார்த்துவிட்டு ஆதியிடம் வந்தவள், அண்ணன் எங்க இருந்தாரு? அவரை யாரு கடத்தியது? இப்போது அவருக்கு ஒன்றும் இல்லைதானே என்று அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பினாள். அழகியை பார்த்தவன் பின் படுக்கையில் படுத்திருந்த அனல்விழியை பார்த்து கொண்டே, இங்கே வேண்டாம், வெளியே போய் பேசலாம் என்று கூறி இருவரையும் வெளியே அழைத்து சென்றான். வெளியே சென்றதும், அழகி ரிலாக்ஸ், நம் அண்ணனை அவ்வளவு சீக்கிரம் யாராலும் நெருங்க முடியாது. ஆனா இப்போது அவர் இருந்த நிலையை சிலர் பயன்படுத்தி கொண்டு அவரை இந்த நிலையில் விட்டு தப்பித்து விட்டனர். அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சாவு என் கையில்தான் என்று அழகிக்கு ஆறுதலாக பேச ஆரம்பித்து இறுதியாக உணர்ச்சியுடன் பேசி முடித்தான். ஏன் ஆதி, அந்த குடோனில் விழி மட்டுமா இருந்தார் என்று கேட்டாள் ஆம்பல். ஆமாம் அண்ணி, அவர் தனியாக மயக்க நிலையில் இருந்தார். அந்த இடத்தில் எத்தனை பேர் இருந்தனர் என்பது தெரியவில்லை. ஆனால் காவல்துறை அவர்களை நெருங்கும் போது அண்ணனை மட்டும் அங்கேயே விட்டுவிட்டு அவர்கள் மட்டும் தப்பி சென்று விட்டனர். இப்போது காவல்துறையினர் அவர்களைத்தான் தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க என்றான். ஆனா அவங்க எதுக்கு நம்ம அண்ணனை கடத்த வேண்டும் என்று தன் சந்தேகத்தை ஆதியிடம் வெளிப்படுத்தினாள் அழகி. தன் தலையை ஆட்டியவன், இதனாலதான் நிலாவின் மேல எனக்கு அதிகமா சந்தேகம் வருது அழகி என்று சொல்லி முடித்தான். ஆமாம் அண்ணா, அவள் எங்கு போய் துளைந்தாள் என்று யாருக்கும் தெரியவில்லை. அவளுடன் சேர்ந்து அவள் பெற்றோரும் காணாமல் போய்விட்டனர் என்றால் பல்லை கடித்து கொண்டு. இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும் போதே ஆம்பலின் மலர்ந்து முழுவதும் அனல்விழியை சுற்றியே வந்தது. அவருக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் என்னை எப்போதும் பார்க்கும் கோப பார்வையில் பார்க்காமல் எதற்காக காதல் பார்வையில் பார்த்தார் என்று நினைத்தாள். அவள் அவ்வாறு நினைக்கும் போதே அவள் மனதில் ஏதேதோ எண்ணம் எழுந்தது. வேண்டாம் மனமே, இனி இதுபோல் நினைக்காதே. அவர் எப்போதும் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்லி அவள் மனதை கட்டுப்படுத்தினாள். அப்போது ஏதோ ஒன்று அனல்விழியின் பக்கம் செல்ல சொல்லி அவளை ஊக்க அவளும் வேகமாக அவன் இருக்கும் அறையை நோக்கி சென்றாள். அங்கு கட்டிலில் சாய்ந்தபடி அமர்ந்திருந்த அனல்விழி முழித்துதான் இருந்தான். ஆம்பலை பார்த்தவன் முகம் மறுபடியும் அவளை காதல் பார்வை பார்த்து வைத்தது. எல்லாம் 10 வினாடிகள்தான். திடீரென்று அவன் முகம் இறுக்கமாகி, எனக்கு விபத்து ஏற்பட்டதை எதுக்காக என் தம்பிக்கிட்ட சொன்ன என்று அவளை பார்த்து கத்தினான்.